அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சீப்பிளையும் சுட போகிறேம்மா. சீனி உப்பு போட்டு தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால், இது பொடி மாவு சாந்தி தாம்மா திரிச்சு கொண்டு வந்தா. முட்டை இல்லைன்னு ஒரே ஒரு வாங்கோலி முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா முட்டையுமே நல்லா தான் வைக்கும். இன்னும் வாங்கோலி முட்டைக்கு இன்னும் நல்ல மெது கொடுக்கும். அன்றைக்கி என்ன செஞ்சேன், கேமரா எடுக்கணும். சாந்தி உட்காந்துட்டிக்கிறேன் பாருங்கள். கேமரா எடுத்து ஏழை குடிச்சிட்டிக்கிறேன். கேமராவே நான் ஒத்த கையினால் எடுக்கிறேன். சாந்தி கொஞ்சம் இடேன்டம்மா. என்ன செய்கிற, நானும் அதை கவனிக்கல. இப்படி கொஞ்சம் உடச்சித்தா, முட்டையை உடச்சி ஊற்று. இல்லை, நான் இதை தோடை எடுக்கிறது ஒத்த கையினால எடுக்கல, உடச்சி ஊற்று. அப்போ நல்ல உடை. அது என்ன செஞ்சால் எண்ணெய் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன். அடி கெட்டுப்போம் இப்போ. நீ அதையில் ஒன்று எடுக்க சொன்ன முட்டையை ஒரு 2 கையினால உடைக்கணும். அதனால் எடுண்ட செய்ய இந்த அளவுக்கு அவட மதிக்குது. சரி, நான் அளவு வச்சுலாம் போடையில. எப்போவுமே இந்த விஷயம் கெஸ்ஸிங்கில் தான் செய்வேன். சரியே வைக்கும். நான் போட்டிக்கிற மாவு 3/4 குட்டா மாவு வைக்கும். தேங்காய் பால் ஊற்றுறேன். சீப்பு நேற்றுக்கு இதம்மா வேலை. இது சீப்பு சுட ஆசை. பொடி மாவு இல்லாமல் இருந்துடு. சாயந்தரத்து பொடி மாவு கொஞ்சம் அள்ளி போடு. காணாது கொஞ்சம். போதும். நான் வேலை செஞ்சேன். அது கொஞ்சமாக கொஞ்சம் கை தாங்குமா கொஞ்சம் பிடிக்கும்போது 2 சில நேரத்தில் 2 கைக்கு வேலை வைக்கணும். இன்னும் கொஞ்சம் போடு மாவு. காணாதுமா, இன்னும் கொஞ்சம் போடு. போதும் போதும். எல்லாத்தையும் கிச்சனில் வச்சுட்டு போகுது. இது முட்டை, கொஞ்சம் சீனி. அப்போ தேங்காய் பால் வேணாம், போதும். வேணாம் வேணாம். தனியாக போயிடும். நிறைய போட்டு சுட்டு என்ன செய்ய, சின்ன சின்ன சீப்பிளையமாக தானே சுடுவோம். சீனி, உப்பு, தேங்காய் பால், முட்டை நல்லா பிசைஞ்சிட்டு நான் அடுப்பில் போடும்போது காட்டுறேன். அந்த முட்டையும் இல்லை, இந்த முட்டையும் இல்லை, இதான் எந்திரி போட்டு விட்டு. திடீர்னு எனக்கு ஒவ்வொரு ஆசையும் வரும் பண்டம் செய்யணும் போல். நான் அதிகமாக பண்டம் செய்கிறது ரொம்ப குறவு. கறிக்குடி தான் தட்டி பாக்கி உம்பேன். கொஞ்சம் மாவு போட, கையில் இப்படி ஒட்டக்கூடாது. சிந்தாமல் போடுமா, முகத்தில் படுற மாவு கொஞ்சமாக போடு. அந்த மூடியில் தட்டி போடு. இப்படி இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஆனால் மாவு பசையே வராது. கொஞ்சம் போடு. சரி. ஒரு கை பிசையுது, ஒரு கையில் ஃபோன் நிற்குது. இப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு ஆளோட ஹெல்ப் கட்டாயம் தேவை. ஸோ அதுக்காக அன்றைக்கு நான் பிடிக்க சொன்னேக்கு ஃபுல்லாக எண்ணெயே பிடிச்சி வச்சுக்கிறேன். அடி கெட்டு போமி வேலை. அதுக்கு அமர்த்திட்டேன். நான் ஒரு இதை காட்டினேன். இன்சா தான் சுட்ட முறை உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து வச்ச பால் மாவுலாம் மிச்சம். கொஞ்சமாக போடணும் தான் போட்டேன். அந்த பால் எதுக்கும் உதவும். தேங்காய் பால். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அசர்வாங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் சுட்டு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.